கொளத்தூரில் வணிக வளாகத்தில் தீ விபத்து நேரிட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைகிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? இதனால் ஏற்பட்டிருக்கும் சேதம் என்ன? அந்த பகுதியில் என்ன சூழல் காணப்படுகிறது? நிச்சயமாக இன்று மதியம் ஒரு 3 மணி அளவில் சென்னை கொளத்தூர் மாவட்டத்தின் பகுதியில் எஸ்ஆர்பி கோயில் தெருவில் இந்த தீ விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக 2 அடுக்கு மாடி கொண்ட இந்த கட்டிடத்தில் தரைதளத்தில் வாகனம் நிறுத்தும் இடங்களும், அங்கு உடற்பயிற்சி கூடமும், அதே நேரத்தில் ஸ்னூக்கர் விளையாட்டு மையமும், காஃபி ஷாப், இந்த 3மே செயல்பட்டு வந்திருக்கிறது. மின்கசிவு காரணமாக முதற்கட்டமாக அந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்து அது மளமளவென மற்ற பகுதிகளிலும் பரவி இருக்கிறது. இதன் காரணமாக பற்றியிருந்த அந்த தீயின் காரணமாக அனைத்து தளங்களிலும் இருப்பவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டார்கள். குறிப்பாக தீ வேகமாக பரவியதன் காரணத்தினால் சிலர் அந்த மேல் மாடியில் இருந்து குதித்து வெளியே வந்த சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த உடற்பயிற்சி கூடத்திலும் காபி ஷாப்பிலும் இருந்த நபர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். அதில் சிறு சிறு காயங்களோடு ஒரு 6 பேர் அதில் காயத்தில் அந்த தீ விபத்தில் சிக்கியிருந்தார்கள். அவர்களை உடனடியாக தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். குறிப்பாக 3 வண்டிகளில் சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்குள் அந்த தீயை முற்றிலுமாக அணைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் வணிக வளாகத்தின் உரிமையாளர் உள்ளிட்டவர்களிடம் தற்போது விசாரணை என்பது போலீசாரால் நடத்தப்பட்டு வருகிறது. முற்றிலும் தீயணைக்கப்பட்ட நேரத்தில் இந்த காயமடைந்தவர்களுக்கு அருகில் இருக்கும் பெரியார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த தீ விபத்து தொடர்பான விசாரணை என்பது போலீசார் தீவிரமாக நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.